ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நானும் என் பையனும் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, கர்நாடகா ஸ்பெஷல் ராகி முத்தே அண்டு நாட்டி சிக்கன் அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். செஞ்சு சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் லெஃப்ட் ஓவரை கூலாக கரைச்சி குடிச்சிட்டு நான் என் பசங்கள்லாம் கிளம்பி எங்கே போனோன்னா கேஆர்புரம் மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே போனோம். ஸோ அது இல்லை இன்றைக்கி டாபிக். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் போகிறோன்னா பேசுகிறது தான் டாப்பிக்கே. நான் நல்லா பேசுகிறேன்னு எனக்கு ஒரு 4-5 காம்ப்ளிமெண்ட் லாஸ்ட் வீக் தானே நான் யூடியூப் சேனல்லே போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்பத்துலேருந்து எனக்கு ஒரு 4-5 பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க, நீ நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற, யதார்த்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த காம்ப்ளிமெண்ட். ஆக்சுவலாக இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு இது புதுசு இல்லை. என்னோடய ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில், நான் ஒர்க் பண்ணும்போது வரைக்குமே எல்லாருமே எனக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவும் இருக்கும். யாருக்கு தான் காம்ப்ளிமெண்ட்ஸ் பிடிக்காது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ஏன் நம்ம இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிட்டோன்னே நமக்கே தெரியல. இப்போ அதுக்கெலாம் என்ன நமக்கு கிடைச்சது ரிசல்ட்டுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆமாங்க, நான் பேசும்போதெல்லாம் நம்ம யாரையாவது நீ பேசாத, வாய மூடு, நீ நிறைய பேசிக்கிட்டே இருக்க, எப்போ தான் பேச நிறுத்துவ, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டால் அதுக்கப்புறம் நம்ம பேசவே மாட்டோம் தானே. அப்படி தாங்க நானுமே ஒரு நாளைக்கு 10 வார்த்தைக்கு மேலே பேசாமல் இருந்த நாட்கள்லாம் நிறைய இருக்குது. பட் அவங்கள மேலே ப்ளேம் போட்டுட்டு நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்யாமையே போயிடுறோம் இல்லையா? இனிமேல் நம்ம நிறைய பேசுவோம். யாராவது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு காது கொடுத்து இல்லை, கவனம் கொடுத்து கேளுங்க. யாராவது நல்லா கேட்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட வாய் விட்டு இல்லை, மனசு விட்டு நல்லா பேசுங்க. ஓகேவா? பாய்.